பரதமும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? விழிப்புறலாமல் அங்க சேஷ்டை புரியாமல் பெருமி விம்மாமல் தூய தந்தரி ஓசை மிரடோசை என வேறு தோன்றாமல் சுருதிலாய சுரஞான நிதியோடு வீணையின் தொனியின் நாதமுமாய் தருமதுர முழுதரசு இகழ் பழகு சங்கீத வித்தை அப்படி இருக்க வேண்டும். சுதர்சனா இன்று அவனியின் மேலே அமைந்திடும் தமிழ் சுவையாலே தேவர்கள் 41 ரிஷிகள் கிண்ணறர் கிம்புருடர் அஷ்டக்கு பாலகர் என்று சொல்லக்கூடிய இந்த தேவலோகத்திலே தெய்வேந்திரனாக ஆட்சி புரிந்து நடத்தி வருகிறேன். ஏனென்றால் ஒரு காலத்திலே இந்த அமேந்திரன் பட்டணத்தை அடைய வேண்டுமென்றால் 100 அஸ்வமேத யாகத்தை செய்தால்தான் இந்த பதவி கிட்டும். அப்படி இருக்கும்போது மகாபலி சக்கரியானவர் சக்கரவர்த்தியானவர் என்ன பண்ணார்? 100 யாகத்தை பூச்சி செய்யும் தன்மைக்கு வந்தார். 99 யாகத்தை முடித்து 100வது யாகத்தை தொடக்கும் பொழுது நான் கதிகலங்கி விட்டேன். ஆகா, நமது ஆட்சிக்கு பங்க வந்து விட்டது, என்ன செய்வது என்று தெரியாமல் மகாவிஷ்ணுவிடம் போய் முறையிட்டேன். அவரு என்ன செய்தார்? வாமன அவதாரம் எடுத்து 3 அடி நிலம் கேட்டார். அதற்கு தருகிறேன் என்றார். ஒரு அடியை விண்ணாகவும் இன்னொரு அடியை
பூலோகத்தை அழைக்கவும். மூன்றாவது இடம் இல்லாமல் எங்கேயப்பா என்று கேட்டார். மகாபலி சக்கரவர்த்தியானவர் தன் சிரசை காட்டினார், அதிலே வைத்தார். அதனால் இந்த யாகம் பூர்த்தி அடையாம போய்விட்டது. மறுபடியும் நானே தெய்வந்தனாக காட்சி புரிகிறேன். ஏனென்றால் பூலோகத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ என்ன பூ தெரியுமா? அற்புதமான பூ, குறிஞ்சி பூ. அதேபோல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். இன்று மக்கள் 39 கோடி தேவர்களும் அனைவரும் இங்கே வரக்கூடிய நாள் என்று. அதனால் நமது சபை சிறப்புமாக, சீராக, அமைதியாக, நல்லபடியாக நடக்க வேண்டும். இந்த தேவர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செல்வ கணவதியை வணங்கிவிட்டு அனைவரை அழைப்போம். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. நல்லது. நம் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். யார்? சித்திரசேனன். யார் இங்கே? வணக்கம் பிரபு. சித்திரசேனா சேமமுடன் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த சபைக்கு தேவையார் முக்கியமான காரணமே தாங்கள் தான். உங்களை நான் வரவேற்க வேண்டும். மகாபிரபு,
தங்களை மட்டுமல்ல 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் அனைவரையும் வரவேற்கக்கூடிய கடமை என்னுடையது. ஏனென்றால் சித்திரசேனன் என்றால் என்ன பொருள் என்ற தெரியுமா? கூறுங்கள் பிரபு. இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடியவர் தாங்கள். உண்மை உண்மை உண்மை. கூட்டம் பொறுப்பேற்று நல்லதை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் அனைவரிக்கக்கூடிய தன்மை உடையவர் தாங்கள் தான். எல்லோரும் வந்து விட்டார்களா? அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் வருகிறார்கள்? 33 கோடி தேவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பலே பலே. 44 ரிஷிமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பலே பலே. அதோ அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கிறார். அதோ வர்ணமார் வந்து கொண்டிருக்கிறார். அதோ வாயுமண்டலம். ஆமா. இதோ குருநாதர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? பார்த்தீர்களா? 33 கோடி தேவர்களும் 47 ரிஷிமார்களும் வந்திருக்கின்றார்கள். எங்கே சித்திரசேனனே? சித்திரசேனா! வணக்கம் குருதேவா. சித்திரசேனா, சித்திரத்தில் வரையப்பட்ட செந்தாமரை போல் காட்சி அளிக்கின்றான். நீ வாழ்க, இந்த நில வாழ்க, இந்த நிலத்தில் உள்ள மக்கள் வாழ்க. எங்கே அமரேந்திரனே? இதோ இருக்கிறார். தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகாபிரபு. குருதேவா. அமரேந்திரா, 1000 கண்கள் என்று பெயர் பெற்று காசிய மகிழ்ச்சியிடம் உற்பத்தியாகி காமதேனுவு கற்பக விருட்சகம் அமத சொருபி என்ற வரப்பிரசாதத்தை பெற்றவனி. அது மாத்திரமா 100 அசுவமேத யாகம் புரிந்தவன் தான் இந்த அமரகுலத்தில் அமரேந்திரன் மட்டத்துக்குரியவனி. அது மாத்திரமா ரம்பை, ஊர்வசி, மேனகை, துளவத்தமை, ஆலவலி, அலங்காரவலி என்ற தேவகண்ணிகள் ஆழம் எடுத்து இடிவொடி பிடித்து காண்டுவம் என்னும் வெள்ளை எடுத்து வஜ்ரம் என்னும் ஆயுதம் கொடுத்து விரிந்த மார்பையும் அகர்ந்த நெற்றையும் இந்திராணியிடம் கொலுவியேற்றிருக்கும் அமரேந்திரா, சர்வமங்கலம் உண்டாகட்டும். குருதேவா. சித்திரசேனா, இந்த பெருமை எல்லாம் யாருக்கு சேர்ந்தது தெரியுமா? சொல்லுங்க. தாங்கள் யார்? குரு. இந்த இடத்துக்கே தாங்கள் தான் முதல் இடம். பெருக்கத்தில் வேண்டும் பணிவு, மிக சுருக்கத்தில் வேண்டும் உயர்வு என்பதற்கெனக பூஜை நீது புண்ணியமாவது நீரு, பெருந்தபத்தொற்கெல்லாம் ஆசையை கெடுப்பது நீரு, அந்த மது ஆவது திருநீரு. குருதேவா, உங்களின் புனிதமான இந்த இடத்துக்கு வந்தவுடன் நான் உங்கள் அடியேன் சிஷியன் என்ற முறையில் எல்லா பெருமையும் உங்களுக்கு. மிக்க சந்தோஷம். எங்கே எளிய நண்பர் முனிவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் குருதேவா. தோன்றின ராஜரிஷி பிரம்மரிஷி என்று வட்டத்தை பெற்ற எமக்கு அழைப்பு வந்தது. அமரலோகம் வந்தடைந்தேன். அமரேந்திரன் சபை. தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள், 1000 கிண்ணிகள், அஷ்டதிக்கு பாடல்கள் அனைவர் வீட்டிற்கும் சபையில் அடியேனும் வந்துவிட்டேன். சபை 12 ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவது வழக்கம். வழக்கம் போல் கூடியிருக்கின்றது. இச்சபைக்கு அலங்காரம் தரக்கூடிய சித்திரசேனை அழைத்து விசாரித்து விட்டு பிறகு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். சித்திரசேகரா. வணக்கம் மகரிஷியே.
சித்திரசேனனின் கோடி நமஸ்காரங்கள். சித்திரசேனா, மங்களம் உண்டாகட்டும். ஆமாம், இச்சபைக்கு வர வேண்டியவர்கள் அனைவரும் வந்து விட்டனர். அனைவரும் வந்து விட்டனர். என்னுடைய பாலிய நண்பர் வசிஷ்டர் வந்து விட்டார். அமரேந்திரன் இதோ இருக்கிற தங்கள் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்கே? இங்கே. விஸ்வாமித்திர முனிவரே, பாலிய நண்பரே, நலமாக இருக்கின்றீர்களா? தாங்கள் இருக்கின்ற பொழுது என் நலத்திற்கு என்ன குறைச்சல்? நலத்தை பற்றி ஏன் கேட்டேன் அல்லவா? 12 வருடத்துக்கு ஒரு முறை சபை கூடுவது பழக்கம். அந்த 12 ஒரு முறை தான் நம்ம இருவரும் சந்திக்கின்றோம். அதனால் நலமாக இருக்கிறேன் என்று விசாரித்தேன். வசிஷ்ட பெருந்தகையே, பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்களுக்குத்தான் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களை பார்க்க முடியவில்லையே என்ற ஞாபகம் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் தாங்கள் யார்? ராஜரிஷி, பிரம்ம ரிஷி, அஷ்டமா சித்துக்கள் அனைத்தும் பயின்றவர்கள். நடப்பது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கவிருப்பது அனைத்தையும் அறிந்தவர்கள். உண்மைதான் அல்லவா? நான் எங்கு இருக்கிறேனோ, நான் இருக்கும் இடத்தை தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் இல்லையா? உண்மைதான். வாருங்கள், பாலிய நண்பர் அல்லவா? ஆமாம், அமரேந்திரனை சந்தித்து விட்டீர்களா? சந்தித்து விட்டேன். எங்கே அமரேந்திரன்? இருக்கின்றார். மகிழ்ச்சி, வணக்கம். அமரேந்திரா பிரபு, 100 அசுமேத யாகங்களை செய்து இந்த அமரலோகத்தின் அதிபதியாக பொறுப்பேற்று காமதேனு, கற்பக விருட்சகம், வட்சராயுதம் அனைத்தையும் தன் வயப்படுத்திக் கொண்டு இந்த அமரலோகத்தை நீதியுடனும் நேர்மையுடனும் அரசாட்சி புரிந்து வருகின்ற அமரேந்திரா, வாழ்க வளர்க. உணவு மகாபிரபு, உங்களுடைய பெருமையை சொல்வதற்கு நான் பெரியவன் அல்ல. அப்படி இருந்தாலும் தாங்கள் யார்? சாதாரண ஒரு மனிதன். பூலோகத்திலே ஒரு அரசன். அப்படியாகப்பட்ட தாங்கள் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 64 கலைக்கானம், 96 தத்துவம் என்று கற்று 32 வகை தர்மத்தை கற்று உணர்ந்த தாங்கள் இருந்து ரிஷியாகி பெரிய இடத்துக்கு வந்து இப்படியெல்லாம் ஆட்டி படைக்க வேண்டும் என்ற இடத்துக்கு வந்த தாங்கள், உங்களை நான் வரவேற்கிறேன். அமரேந்திரா பிரபு, தங்களுடைய புகழ்ச்சி என்னை பெருமைப்படுத்துகிறது என்று தாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாதானே? நான் வசிஷ்டரிடத்தில் சபதமிட்டு தாங்களை போன்ற பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கி வருவேன் என்று சபதமிட்டு நான் வெகு காலம் தவம் இருந்து கொண்டிருந்தேன். அந்த தவத்தை கெடுக்க வேண்டும் என்று மேனகையை அனுப்புகின்ற பொழுது அதற்கு தாங்களும் அதிலே சம்பந்தப்பட்ட உண்மைதான். எதற்காக செய்தேன்? சாதாரணப்பட்ட ஒரு மனிதன் ரிஷியாவதா பிரமரிஷியாவதா இருக்க கூடாது என்பதற்காக மேனகாவை அனுப்பி அதிலையும் சகுந்தலா என்னும் என்னையும் பெண்ணை பெற்றெடுத்தீர்களா? அந்த சகுந்தலா சுதீசன் வாசுதான் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பெருமையை கொடுத்தவர் தாங்கள். அதுவும் எமக்கு பெருமைதான். அதனால்தான் உங்களை வாழ்த்துகிறேன். அது இருக்கட்டும், நாம் பல பேச்சாக பேசிக் கொண்டிருக்கின்றோமே. பல கதையை பேசிக் கொண்டிருந்தால் சபை என்ன இவ்வளவு சோர்வாக இருக்க காரணம் என்ன? பாட்டம் பண்பும் பண்போடு நாட்டுக்கு நல்ல பயன்தரும் என்பார்கள். அலங்கரிப்பதென்றால் பாட்டு வேண்டும், இல்லாவிட்டால் பரதம் வேண்டும், இல்லாவிட்டால் நடனம் வேண்டும். அந்த பாட்டும் பரதமும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? விழிப்புறலாமல், அங்க சேஷ்டை புரியாமல், பெருமி விம்மாமல், தூய தந்தரி ஓசை மிரடோசை எனவேறு தோன்றாமல், சுருதிலாய சுரஞான நிதியோடு வீணையின் தொனியின் நாதமுமாய் தருமதுர முழுதரசு இகழ் பழகு சங்கீத வித்தை அப்படி இருக்க வேண்டும். சுதர்சனா, இன்று யாருடைய நடனம்? இன்று ஊர்வசி நடனம்.
ஊர்வசியாம் ஊர்வசி. என்ன பொல்லாத ஊர்வசி? மேனகையை விட அவள் என்ன நாட்டியத்தை சிறந்தவளா? சித்திரசேனா, எப்பொழுதுமே விஸ்வாமித்திர முனிவருக்கு மேனையுடைய ஞாபகம் தான் வந்து கொண்டிருக்கும். மகரிஷியே, தாங்கள் விருப்பப்பட்டால் மேனகை அழைத்து வருகிறேன். மேனகைத்தானே அழைத்து வாருங்கள். யார் வந்தாலும் என்ன, அழைத்து வாருங்கள். ஆஹா, நாட்டியம் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? பாழும் குழந்தையோடும் ஓ, நற்பசுவும் பணிபுரியும் ஞான தமரர் பண்டித யோகிகளும் ஞானிகளும் கோலத் தமரர் நக்கீரன் முக்கண்ணனும் சால சுகமுற வாங்கிய நற்களை சங்கீதத்தில் அனைவரும் சாத்தியமாக்கிவிட்டால் போங்கள். மானாட மதியாட புனராட மங்கை சிமாயாட புனோடு விற்புடை என்னும் குடுக்குச்சால் என்று சொல்லக்கூடிய 18 முனிவர்கள் ஆடினாலும் திண்ணையில் ஆடினான் நடராஜ பெருமாள் அந்த ஈக்குவலுக்கு அற்புதமாக இணையாக ஆடிவிட்டாள். ஆஹா, அதோடு மட்டுமா? ஒற்றேர் உருவமுல்லா பிரமம் ஒன்றுமே ஒழிய எத்தேவராயினும் ஓர் பூங்கனையால் தன் பேதமெல்லாம் நீங்கி மனம் சுழன்று மெய் மறந்து மடவாராசை பித்தேறி உடைதயிர் போல் மத்தேறி கீதம் உரைத்த பேதையர்க்கு பேதையராய் தாங்கள் பழைய நினைப்பிலேயே இருக்கக்கூடாது. தாங்கள் இப்பொழுது ரிஷி அவர்கள் என்ன செய்வது? ஓ, வாழ்த்த போகிறீர்கள். ஆமாம். அவருக்கு என்ன கொடுக்க வேண்டாம்? வேண்டிய ஆடை அணிமனம் என்னென்ன வேணுமோ அனைத்தும் கொடுங்கள். அமரேந்திரா, அமரேந்திரா, மகரிஷி, தாங்களுடைய வரவேற்பு மிக சிறப்பாக இருந்தது. ஆடல் பாடல் சங்கீதம் அனைத்தையும் கண்டு ரசித்தேன். மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். மகாபிரபு வாருங்கள், வாருங்கள். இப்படி ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் குறிக்கோளே தான் இருப்பீர்கள். வந்த வேலை முடிந்து விட்டதல்லவா, உங்கள் வேலையை பார்க்க வேண்டும், கடமை. தவறாமல் இருக்கிறீர்கள். அதானே உண்மை. உண்மைதான். இங்க வந்தது, இங்கே பேசக்கூடியது, நான் சொல்லக்கூடியது இன்னும் ஒண்ணுமே நடக்கவில்லை. அதற்கு முன்னே கிளம்புறீர்கள் என்றால் என்ன நியாயம்? ஏன் ஒன்றுமே நடக்கவில்லை? நடத்தி காண்பிக்க வேண்டியதுதானே.
தாங்கள் போனால் எப்படி இருக்கின்றேன் கூறுங்க. குருதேவா, மகரிஷியே, எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம். சந்தேகமா? சந்தேகம் யாருக்கு வரலாம்? சாதாரண மனிதனுக்கு வரலாம். தேவர்களுக்கெல்லாம் முதல்வனாக விளங்கக்கூடிய உமக்கு சந்தேகம் வரலாமா? பார்த்தீர்களா, 33 கோடி தேவர்களும் காட்சியளிக்கின்றார்கள், 47 ரிஷிமார்களும் காட்சியளிக்கின்றார்கள். நான் இருக்கின்றேன். அதோ பார்த்தீர்களா, இனிய நண்பர் விஸ்வாமித்தர் இருக்கின்றார். அதோ பார்த்தீர்களா, அறிவில் சிறந்த சித்தனச்சரம் இருக்கின்றார். கூறுங்கள் கூறுங்கள், கூறிப்பாருங்கள். அமரேந்திரா, சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. அதை உடனடியாக தீர்த்து வைப்பதுதான் நல்லது. என்ன சந்தேகம்? அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். உங்கள் இருவரின் முன்னாடித்தான் இதை சொல்ல வேண்டும். தாங்கள் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதாவது கவனமாக கேளுங்கள் இரண்டு பேருமே. பூலோகத்திலே தன் தாரமின்றி பிற மாதர்களை தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கக்கூடியவன். எப்படி எப்படி? பூலோகத்திலே மானிடனா பிறந்த மனிதன் பொய்யே பேசாதவனும் மெய்யன்றி பொய் சொல்லாதவனும் யாராவதும் சத்தியவேந்தன் இருக்கிறார்களா இல்லையா? அமரேந்திரா, ஏன் ஏன் சிரிக்கிறீர்கள்? இந்த சந்தேகம் உமக்கு ஏன் வந்தது? வந்து விட்டதே. 33 கோடி தேவர்களில் யாராவது ஒருவர் இருக்கின்றாரா? இல்லை. எம்பெருமான் ஈசன் அவராவது அப்படி இருந்தாரா? இல்லை. மகாவிஷ்ணு அவராவது அப்படி இருந்தாரா? இல்லை. இல்லை அல்லவா? ஏன் நீ விஸ்வாமித்திர மகரிஷியே, பொறுமையா, மேலோகத்துல வந்து நான் கேட்கவில்லை, பூலோகத்தில் தான் இருக்கிறார்களா தான் நான் கூற போகின்றேன். கவனமாக கேட்க வேண்டும். சொல்லுங்கள். தேவர்களுக்கு அதிபதியான தேவேந்திரன் நீயாவது அப்படி இருக்க? இல்லை. இல்லை அல்லவா? எங்களுடைய அப்படி இருக்க வேண்டியது. தேவர்களே அப்படி இல்லை, மும்மூர்த்திகளும் அப்படி இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பூலோகத்தில் சாதாரண மனிதனாக பிறந்தவன் எப்படி அப்படி இருக்க முடியும்? என்னுடைய விடைக்கு விடை எடுத்து விட்டது. ஏன் இருக்க முடியாது? அயோத்தி நாட்டு மன்னன் திருச்சங்குவின் மன்னன் அந்த ஹரிச்சந்திரன் அவன் அப்பனை பற்றிய எமக்கு தெரியும். பையன், புடுகன், கல்வன், கயவன், காவலன், அவனை போய் எனது சீரன் சத்தியவேந்தன் உத்தமன் பொய் சொல்லாதவன். வசிஷ்டரே, ஏதோ மூளையில் கோளாறு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். உமது சிசிகன் ஹரிச்சந்திரனை மெய்யன் என்று கூறுகின்றாயே, அவனை நான் பொய்யன் நிரூபித்து காட்டுகின்றேன். அப்படி நான் அவனை பொய்யனாக்க விட்டால் எந்த வட்டில் பாதி அந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்க முடியாவிட்டால் என்னுடைய தவ வலிமை அமைத்தை உமக்கு தந்து விடுகிறேன். விஸ்வாமித்திர மகிழ்ச்சியே, அமரேந்திரா, வசிஷ்டரே, போட்டி வேண்டும், போட்டி இருக்கணும், அமரேந்திரா. போராமையாக ஆகக்கூடாது. அமரேந்திரா, சொல்லுங்கள். ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. அந்த ஹரிச்சந்திரன் நான் பொய்யனாக்கி வரும் வரையிலே இந்த தேவநாட்டிலே மும்மூர்த்திகளை தவிர்த்து யாரை நினைத்தாலும் எமக்கு வந்து உதவுற வேண்டும். உம்மால் தர முடியுமா? அப்படியே தருகிறேன், யாரை கேட்டாலும் தருகிறேன். சித்திரசேனா, இப்படி வா. இவனால் முடியாத காரியத்திற்கு விஸ்வாமித்திர மகிழ்ச்சி, அமரேந்திரா, ஆத்திரப்பட வேண்டாம். இவன் ஆத்திரக்காரன். நான் அந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்க செல்கின்ற பொழுது உமக்கும் எமக்கும் தெரியாமல் அவன் சிஷியன் என்று ஏதாவது உதவிகளை செய்து விடுவான்.
அவனை நான் புயனாக்கி வரும் வரையிலே இந்த கிழட்டு வேசை மகனை காரா கிரகத்தில் அடைத்து வைக்கிறேன். விஸ்வாமித்திர மகரிஷியே, நீங்கள் சொல்வது உண்மைதான். உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஆனால் என் குருநாதர் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர். ஏனென்றால் அனைத்துமா சித்தும் அறிந்தவர். இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், பரலோகத்தில் இருப்பார். ஆனால் சத்தியத்தை கட்டுப்பட்டோடு இருப்பார். அவன் உதவிகள் எதுவும் செய்யக்கூடாது. உத்தரவாதம் தர தருகிறேன். அமரேந்திரா, இத்துடன் சபை கலையலாம். எப்பொழுதே செல்கின்றேன் பூலோகம். பார்க்கின்றேன் அந்த ஹரிச்சந்திரனை. நான் அப்பவே நினைச்சேன், கருப்பு தாடி வெள்ளைத்தாடி ஒன்று சேரும் போதே எவன் குடும்பத்தையாவது கெடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். இனி முடிவு கட்டிட்டாங்க. இன்னைக்கு கெடுக்க போறது ஹரிச்சந்திரன் குடும்பம் தான். எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவனுக்கு வெளிச்சம். Hello, hello. Hello, hello. Hello, hello. அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, ஏரியோர் கிராம பொதுமக்களே, ஏனைய சுற்று வட்டார கிராம பொதுமக்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, இங்கே சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய நண்பர் அவர்களே, அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, இந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியின் காவியமானது ஆரம்ப காலமான யுகங்களிலே மொத்தம் 4 யுகம், திரேத யுகம், கிரேத யுகம், துவாபரம், கலியுகம் என்று சொல்லப்பட்ட யுகத்திலே ஆரம்ப காலமான திரேத யுகத்தில் தோன்றப்பட்ட காவியம் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியின் அரசாட்சி. இந்த அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த ஹரிச்சந்திரனுடைய சக்கரவர்த்தியின் காவியத்தை காண வந்த ரசிக பெருமக்களுக்கும் எங்களின் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பேசியதற்கு ஏறாரும் செஞ்சடையில் கங்கையோடு திங்களனியம் பெருமான் கங்கை
அம்புவியில் நாடகமாய் அன்புடனே பாடுதற்கு புயல் நாடகமாய் புயல் பாடுவதற்கு அம்புவியில் நாடகமாய் அன்புடனே பாடுதற்கு தும்பி முகண்டானே துணை
வாழ இறைவன் திருவருள் புரிவாராக. உலகமெல்லாம் தமிழ் மணக்கு உதவியதோ வள்ளுவனாய் உதித்தேனில்லை. கலைமகளின் காற்றிலம்பு விரும்பி எட்டு பெற்ற கவி கம்பனல்ல கவி அலைகடலில் அது பாய்ந்த வாரமும் விழுந்து அரங்குற்றே என் பலவிலையும் பொறுத்து நல்லா தர வேண்டும் என்று உங்களை பணிந்துட்டேன். பலவிலையும் பொறுத்து நல்லா தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிந்துட்டேன். தந்தேன் மந்தனமே சமய பேதமற்ற நீதிமான்கள் யாவருக்கும் நீதிமான்கள் யாவரும் தந்தேன் வந்தனம் தந்தேன் வந்தனமே தந்தேன் வந்தனமே. ஜாதி சமய பேதமற்ற நீதிமான்கள் யாவருக்கும் தந்தேன் வந்தனமே தந்தேன் வந்தனமே தந்தேன் ஞான மகாபரதித்தர்கள் யோகர்கள் யாவருக்கும் தத்துவ ஞான மகாபரதித்தர்கள் யோகர்கள் யாவருக்கும் தந்தேன் வந்தனமே தந்தேன் வந்தனமே தந்தேன் வந்தனமே. தன்னலத்தை வேறென்னதையும் மிக்கவரையவர்க்கும்
அருணகிரினார் நாவில் உதயமாகி அகத்தியரின் அரவணைப்பில் வளர்ச்சி பெற்று அரும்பெரிய இலக்கணத்தின் வரம்பு கொண்டு பாவேந்தர் நாவிலும் மூவேந்தர் மடிகளிலும் விளையாடி காவியமாய் கவியுருவாய் நாலடியாய் ஈரடியாய் உருவமைந்த முத்தமிழ் கற்றுணர்ந்த புலவர்களுக்கும் தன்னலத்தை வேறறுத்து தாயகத்தின் தொண்டுக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட தேச தலைவர்களுக்கும் மற்றும் உள்ளம் கவரும் உணர்ச்சி மிக்க நடிகர்களுக்கும் கற்பே ஆபரணம் கணவனை கடவுள் என்று கருதும் உத்தம தாய்மார்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது. ரசிக பெருமக்களே, தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது. அதை கண்டு நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அதை போன்ற ஒரு கூட்டை நம்மால் கட்ட முடியுமா? முடியாது. அதுபோல ஒருவர் செய்யும் காரியங்களில் உள்ள நல்லவைகளையே ரசிக்க வேண்டும். எங்கள் நாடகத்தில் எந்தவித குற்றங்குறைகள் இருந்தால் மன்னித்து ஆசீர்வதிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பொருள் யாப்பு அணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்ற அறிஞர்களே, கலைஞர்களே, அமைச்சர்களே மற்றும் இவ்வரியாசனத்தில் ஆரோகணித்து அரசு புரிந்து வாழ்ந்த எனது முன்னோர்கள், இந்த சிங்கமுக சிம்மாசனத்தை ஆண்டு அலங்கரித்தவர்கள் எனது முன்னோர்கள் மொத்தம் 27 பேர்கள். யார் யார்? அவர்களுடைய பெயர் என்ன? அதாவது பாட்டன் முப்பாட்டன் என்று சொல்லும் வகையிலே மொத்தம் 27 பேர்கள். அவர்களுடைய நாமத்தை அடியேன் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? இதோ தெரிவிக்கிறேன். இச்சுவாகு விகுச்சி புரஞ்ச எண் அனேனசு பிருதுவு விசோகதன் சந்திரன் யுவனாசுவன் சாவஸ்தகன் பிரகஸ்தன் குவளையசுவன் அரியசுவன் அதனியசுவன் நிகும்பன் பெருகனாசுவன் திரிதாசுவன் சேனசித்து மாந்தாத அம்பரீசன் புருகுச்சன் குசன் திருசசத்து திரியசுவன் அகரணியன் திரியந்தன் திரிபந்தன் திருச்சங்கு என் தந்தை திருச்செங்கும் என்ற 27 மன்னவர்களுக்கு பின்னவனாக இந்த அடியேன் ஹரிச்சந்திரன் அமர்ந்து ஆட்சி புரியும் பாக்கியத்தையும் அதற்கு உதவியாக இதர பதவிகளில் இருக்கும் உங்கள் எல்லோரையும் நல்லோராகவே என் முன் அமர்த்தியிருக்கிறார். ஆகவே இவ்வித திராக்கிய பாக்கியத்தை அருளிய இறைவனை வேண்டி சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யும் பணிகளை செய்கிறேன். Thank you.
போதிலும் எனக்கு முன்னே இங்கு வந்து என் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது அருமை மந்திரி சத்தியகீர்த்தி இன்னும் காணவில்லை. என்ன காரணம்? சற்று தாமதமாகிவிட்டது. சீக்கிரம் அழைத்து வருகிறோம். வையகத்தில் பாரி வல்லலை போலே வானகத்தில் மாறி வழங்குவதாலே காணும் உயிர்கள் நல்லாலே தானம் தவம் இரண்டும் அரசர் தங்கள் வரவை எதிர்பார்த்த வண்ணமாக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியா? மிக்க சந்தோஷம். தன்னியமானேன். ஆசி வழங்கேனும் ஐயனே, ஆசி வழங்கேனும் ஐயனே, பகமுகனும் போட்டுகின்றேன் மகன் மகனே, ஆசி வர வேண்டும் ஐயனே, 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 ஐயனே. சத்தியகீர்த்தியாரே, மகாபிரபு, இன்றைய காலதாமதத்திற்கு காரணம் யாதோ? மன்னா, நகரவரம் சென்றிருந்தேன். சற்று தாமதமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும் அண்ணா. பரவாயில்லை பிரதான். கீர்த்தியாரே, மகாபிரபு, நாடொரு நாடு முறை செய்ய மன்னவன் நாடொரு நாடு கெடும் என்ற நீதி வாக்கியப்படி நாள்தோறும் ஒரு அரசன் தனது நாட்டின் நிலைமைகளை கேட்டு கவனிக்காவிடில் அந்த நாட்டின் நலன் குன்றி விடுமா? ஆகையால் நமது ராஜ்ய விவரங்களை கேட்க நினைக்கிறேன். தாராளமாக கேளுங்கள். தமது சித்தம் யாதோ சொல்கிறேன். தேவாலயங்கள் தோறும் தினமும் மாறு காலம் நடக்கின்றன.
சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் வழிகளுக்கு காரணமாக உள்ள தேவாலயங்களில் தினமும் 6 கால பூஜைகள் மற்றும் அற்புத உற்சவங்கள் தற்போது நடைபெற்று வருகிறதா? மகாபிரபு, 6 கால பூஜைகள் அற்றில்லாமல் நடக்கிறது, எந்த குறையுமே இல்லை. சிற்றரசர் தமக்கு குற்றமா ஏதாவது செலுத்தும் கப்பங்களை தப்பாது செலுத்தி வருகிறார்களா? மகாபிரபு, அண்ட நாட்டு தேசத்து மன்னர்கள் எல்லாம் நமக்கு கட்ட வேண்டிய வரியை ஓராண்டில் தவறாமல் கட்டி கொண்டு வருகிறார்கள், எந்த குறையும் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் மந்திரியாரே. அன்னச்சத்திரத்தில் தானோ மகதிகளுக்கு பசி என்று வருபவர்களுக்கு புதியுங்கள் புதியுங்கள் என்று உணவு தந்து உபச்சாரம் செய்கிறார்களா அல்லது தடையதும் உண்டா? 56 தேச மக்கள் அனைவரும் மேதா, 56 தேச மக்கள் ஒன்று கூட்டியே அன்ன சத்திரத்தில் அன்னம் உண்டு வருகிறார். வெறுப்பு ஏதும் இல்லையே, சிறப்பு ஏதும் இல்லையே, ஒற்றுமையாய் வாழ்ந்துதானே வாழ்கிறார். மக்கள் ஒற்றுமையாய் தானே வென்று வாழ்கிறார். மன்னா, எந்த குறையும் இல்லை, சிறப்பாக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். சந்தோஷம் சந்தோஷம் மந்திரி. வைசியர் யாவரும் மந்திரி மந்திரி வைசியர் யாவரும் மந்திரி 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 வாங்கி வசையும் ஊரை தானியம் மந்திரி. வைசியர்கள் வியாபாரங்களில் சரிவர நடந்து கொள்கிறார்களா அல்லது தடையதும் உண்டா? மகாபிரபு, நம்ம ஆட்சியிலே மக்கள் என்ன யாரும் அனைவருமே சிறப்பாக வாழ்கிறார்கள், எந்த குறையுமே இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் மந்திரியாரே. மதியுக மந்திரியாரே, தமது கண்காணிப்பில் சகலமும் சரிவர நடக்கும் என்பதை நாம் அறிவோம். சொல்லுங்க. கண்காணிப்பில் சகலமும் சரிவர நடக்கும் என்பதை நாம் அறிவோம். ஆயினும் இன்று இச்சபையில் அவைகளை நீர் சொல்ல வேண்டும், நான் கேட்க வேண்டும். அதில் ஆனந்தம் ஆனந்தம் அடையும் பொருட்டும் எனது கடமையின் பொருட்டும் கேட்டேன். அந்த வகையில் தாங்கள் தந்த விளக்கங்கள் மூலம் திருப்தியானேன். மிக்க மகிழ்ச்சி. ஆனந்தம் மிக்க மகிழ்ச்சி மன்னா. மன்னா, இனியொரு விஷயம், அதையும் இன்று கண்டுகொள்ள ஆவலாகினேன். அதாவது எனது செல்வகுமாரன் தேவதாசனை நமது குலகுரு வசிஷ்ட பகவானின் கடாட்சத்துடன் கல்வி கற்கும் பொருட்டு குருகுல வாசத்திற்கு அனுப்பி வைத்தோம். அவன் அது முதல் இதுவரை அவன் கற்றுள்ள வித்துவ தத்துவங்கள் எத்தகையதா இருக்கிறது என்பதை என் முதல் இங்குள்ள அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்பதை எனது ஆசை. ஆகையால் தேவதாசனை அழைத்து வர உத்தரவிடுங்கள். இதோ யாரெங்கே? சிறந்த கோயிலும் இல்லை.
எங்கும் ஏக வடிவாய் திகழும் ஆண்டவன் கிருபையால் செங்கதிரோர் மன்னர் குலந்திலங்க திருச்சங்கு மன்னர் பேரன் ஹரிச்சந்திர வள்ளல் என அவதரித்த அடியன் லோகிதாசன் இச்சபையில் கூடியிருக்கும் பெரியோர்களே சிறியோர்கள் மற்றும் கல்வி கற்றிருந்த அனைவருக்கும் எனது கரம் கூப்பி வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். வணக்கம் வணக்கம். வந்துவிட்டார் இளவரசர். என் சமூகத்திற்கு எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நீ குருகுலம் சென்றது முதல் நீ கற்ற கல்வியை தெரிந்து நானும் இங்குள்ளவர்களும் ரசிக்க வேண்டும் என்பதே எனது ஆவல். ஆகையால் உனது மதுரமான வார்த்தைகளால் நீ கற்ற வித்தைகளை சொல் மகனே. காலை கடனை முடித்துவிட்டு இறைவனிடம் பணியேந்தி கற்ற வித்தைகளை படித்து அதன் விவரங்களை புரிந்து கொண்டிருக்கும் அவ்வேளை சேவர்கள் வந்து தன்னை எங்கள் அழைத்ததாக கூறினார்கள். உடனே ஓடி வந்து விட்டேன் தந்தையே. இதோ கற்ற வித்தைகளை தாங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். கிரிக், யசுர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதம், சித்தை, கற்பம், யாகாரம், நிறுத்தம், சந்தோஜிடம், ஜோதிடம் என்ற 6 சாஸ்திரங்கள், 18 புராணம், 38 அகன்மார், 64 கலைக்கானம், 96 தர்மங்கள், சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். பிரமாதம். எப்படி படைத்ததை அப்படியே சொல்லிவிட்டார் சத்தியகிருத்தியாரே. இதைத்தான் முன்னோர்கள் அறிந்து புரிந்து அனுபவித்து சொல்லி வைத்திருப்பார்களோ? எப்படி குளநினிது யாழினிது என்ப தன் மக்கள் மழலை சொல்லு கேளாதார் என்றபடி குழந்தைகளின் மதுரமான சொற்கள் குளறி குளறி வருவதை கேட்டு உளமகிழ்ந்து ரசிக்காதவர்கள் தான் யாழ் இசையும் வேய் செய்யும் மேலன்பார்களாம். இச்சபையில் மைந்தன் முகந்த வார்த்தைகளையும் அவன் கற்றுள்ள கலை விவரங்களையும் கேட்டு நான் பெரிதும் பெருமை அடைகிறேன். பெருமையாக அருமையாக அற்புதமாக பற்பல தான தர்மங்கள் செய்து அடியேன் தற்பெருமை கொள்ளாமல் சந்தோஷம் அடைய நினைக்கிறேன். அதற்காக இந்த பொழுதினை பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்றபடி தாயானவள் ஒரு குழந்தையை பெற்ற போதுற்ற மகிழ்ச்சியை விட அக்குழந்தை கற்றவர்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றி பலரும் பாராட்டும் வாய்ப்பினை பெற்றான் என்று கண்டால் அவள் அவனை பெற்ற போது அடைந்த சந்தோஷத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகம் அடைவாளாம் தாயானவள். உண்மை முறைக்கிணங்க இவனின் பெருமையை பிறர் பேச கேட்டும் கண்டும் சந்தோஷமடைய இவனின் தாயானது எனது பத்தினி. எப்படி இவனின் தாயான எனது பத்தினி தாராவதி என்னுடன் இருக்க வேண்டியது கடமை அல்லவா? உண்மையாத்தான். தாராவதியை அழைத்து வர இதோ அழைத்து வருகிறவள். ஏனென்றால் பெற்றவள்தான் பிள்ளையுடைய அருமை தெரியும். ஏனென்றால் பெற்ற தாய் பூரிப்பிக்க வேண்டும் என்றால் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் எப்பொழுது சந்தோஷம் அடைவார்? தன் குழந்தை சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவர்கள் மனம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதை உரிய வேண்டும், புரிய வேண்டும். இதோ அழைத்து வருகிறேன்.
கையிலாயும் வளர்நாத நில்சேயனே
எனது மன்னவர் அழைப்பதாக அறிந்து ஓடோடி வந்தேன். இங்கு வந்து பார்த்தால் அவரை காணவில்லை. எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. இதோ பார்க்கின்றேன். நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க.
விசுவாசமுள்ள பரநாயகா அடியால் நமஸ்கரிக்கின்றேன் பிரபு. இருந்த என்னை தாங்கள் அழைப்பதாக அறிந்து உடனே ஓடோடி வந்தேன் பிரபு. என்னை அழைத்த காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள மிக ஆவலாக இருக்கின்றேன். இதோ தெரிவிக்கிறேன். நமது மகன் சகலகலா வல்லவனாகியதை முன்னிட்டு சுவாமி நாளை முதல் 7 தினங்களுக்கு சகலவித தானங்களும் செய்து நகர மக்கள் முதல் கிராம மக்களும் நமது மகனை நீடூடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தவும், அதுபோல் அவன் வாழவும் ஆண்டவன் கிருபை புரியவும் இந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்ய உத்தேசித்து உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் சுவாமி. நமது பாலகன் சகல கலையிலும் தேர்ச்சி அடைந்திருக்கிறான் என்று தாங்கள் சொன்னால் கேட்டவுடன் என்னுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை சுவாமி. தாங்களுக்கு என்றைக்கு நான் மறுமொழி கூறியிருக்கின்றேன். தாங்கள் சித்தம் என் பாக்கியம். தாங்கள் சொல்லுங்கள் சுவாமி. இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த விழாவிலே நாம் இருவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. தானம் செய்வோம் வாராய் பெண்ணே, தானம் செய்வோம் வாராய் பெண்ணே, சந்திரமதி என் கண்ணே, தானம் செய்வோம் வாராய் பெண்ணே, சந்திரமதி என் கண்ணே, தானம் செய்வோம்
பார்வதி, வேதியர், மாதவர், சன்னியாசியர் யாவருக்கும் சகலத தானங்களும் செய்ய விரும்பினேன். உனக்கு சம்மதம் தானே? சுவாமி, தாங்கள் விரும்பியபடியே சோடச தானந்தையே நானும் விரும்பி விட்டேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் பிரபு, சீக்கிரமாக. சந்தோஷம் சந்தோஷம் கண்ணே. மந்திரி சத்தியகிரியாரே, மகாபிரபு, இத்தருணமே நமது பட்டத்து யானை மீது முரசையற்றி முழக்கி நாம் தானம் செய்யும் காரணத்தை தெரிவிக்க ஏற்பாடு செய்யுங்கள். இதோ அனைவருக்கு ஒரு முக்கியமான செய்தி. எங்கள் மன்னர் புதல்வர் லோகிதாசன் சகலங்களிலும் தேர்ச்சி பெற்ற காரணத்தினால் 14 நாட்களாக ஊர்காலமாக பல தானம் தர்மமெல்லாம் வழங்கப் போகிறார். அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொண்டாட்டம் கஞ்சிக்காக கொண்டாட்டம் இந்த காமுண்டா பயலுக்கு எதுல கொண்டாட்டம் கஞ்சிக்காக கொண்டாட்டம் கொண்டாட்டம் வேல் வேல் இஞ்சிக்கு ஏலம் கொண்டாட்டம் இந்த இழுச்ச பயலுக்கு எதுல கொண்டாட்டம் இஞ்சிக்கு ஏலம் கொண்டாட்டம்
குருவே கடச்சங்க சடச்சங்க கிட்டுனாலும் கிட்டும் முட்டுனாலும் முட்டும் போடா வெள்ளப்பூடு போயா வெங்காயம் போடா கிளவிக்கு பிறந்தவன் மல்லடிக்கு பிறந்தவள சிசியா குருவே நம்மளாம் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கிறோம்? அயோத்தி நாட்டுல ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மகன் சரி பள்ளியை தேர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று 37 தானதம் கொடுப்பாக தண்டார போட்டிருக்காங்க. சரி அதனால நம்ம வந்திருக்கோம். எனக்கு ஒரு சின்ன விஷயம். என்ன? 32 தான தர்மம் கொடுக்கறது சரி சரி. அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்? கேட்கக்கூடிய கேள்வி. தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்? அன்னதானம். அதிலும் சிறந்த தானம் இரத்த தானம். அதிலும் சிறந்த தானம் கண்தானம். அதே ஆபரேஷன் பண்ணிருக்கோ. அதிலும் சிறந்த தானம் நான் ஆபரேஷன் பண்றேன் இல்ல. அதிலும் சிறந்த தானமா இந்த மைதானம். அதிலும் சிறந்த தானம் நம்ம 2 பேரும் சமாதானமா போயிருவோமே அப்படின்றீங்க. ஆமா. எனக்கு குருவே என்ன? மீண்டும் ஒரு சந்தேகம். என்ன? நீங்க இல்லற ஞானியா துறவர ஞானியா? இல்லற ஞானி. இல்லற ஞானியா? இல்லற ஞானி என்றால் தங்களுக்கு மனைவி இருக்க வேண்டுமே. 2 மனையால் உண்டு. 2 மனையால்? ஆமா. எங்க பிடிச்சீங்க? உன்னை குன்னக்குடியில பிடிச்சேன். நீங்க சொல்லாமே புகை தள்ளுது குருதாதா. புகைய போட்டு விட சொல்றேன் பாரு. ஒருத்தைய குன்னக்குடியில பிடிச்சேன். சரி. இன்னொன்னு திருப்பரங்குன்றத்துல பிடிச்சேன். குன்னக்குடியில ஒரு ஆளு திருப்பரங்குன்றத்துல ஒரு ஆளு. அவங்க குருவே அவங்க பேர் என்ன? காமி. இந்தா பாருங்க. காமிடா எதடா காமிக்கிற? நீங்க தானே காமிக்க சொன்னீங்க. ஒருத்தி பேரு காமி, இன்னொருத்தி பேரு சிவகாமி. ஓ காமி சிவகாமி. ஆமா. காமி சிவகாமி. அது 2 மனையாள். ஆமா. 2 மனையாளோட இப்ப நான் பார்த்ததே இல்லையே. அப்படியா? இப்ப இன்னொரு உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன். என்ன? ஆண்கள் வந்தா விபதியை கொடுத்து நீயே அனுப்பிச்சு விட்டு. சரி. பெண்கள் வந்தா நான் இருக்கும் வள்ளி அறிக்கை அனுப்பிச்சு வை. குருவே எவ்வளவு நாள் தான் நீங்களே பெண்களை பாப்பீங்க? ரொம்ப பாத்தீங்கன்னா உடம்பு கிறங்க ஆரம்பிச்சிடும். சரி, கொஞ்ச நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். ஆண்கள் வந்தா நீங்க பாருங்க. அடி செருப்பால ஏண்டா குருத்துறோம். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அடி செருப்பாலன்னு சொன்னீங்களே, உங்களை அடிக்க சொன்னீங்களா என்னைய அடிக்க சொன்னீங்களா? என்னைய தாண்டா அடிக்கணும்ன்றேன். உன்னை செருப்பால அடின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அடி செருப்பாலன்னா யாராவது எடுத்து அடிச்சிட போறாங்க. குருவே குருவே செவத்துல இருப்போமா? செவத்துல இருந்தா செவர் நனைஞ்சு போகும். இல்லடா தவத்துல இருப்போமா? தவம் இருக்கணுமா? ஆமா. குருவே என்னடா? எனக்கு முன்ன செஞ்சு பழக்கம் இல்ல. சரி, பின்ன செஞ்சுதான் பழக்கம். நீங்க முன்னால செய்யுங்க, உங்களுக்கு பின்னால நான் செய்யறேன். என்னைய பின்னாடி செய்ய வேணாம். செவத்துல இருக்கிறது அப்படி உங்களை பார்த்து வழி நடத்தி வர்றேன். அப்படியா? வழியில வர்றேன். சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சமதள